சர்ப்ரைசிங் அவங்களுக்கு கண்டுக்கவே இல்லைங்க. ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலைங்க. ஒருத்தர் ஒரு கார் புதுசாக வாங்குறேன்னு சொல்கிறாரு. ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணியாவது கேட்பாங்கல்ல, கார் வாங்குறீங்களா என்ன ஏதுன்ட்டு. நான் 1 மாதமாக வெயிட் பண்ணேன். அதை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பில்லு போட்டிருக்காங்க. திருப்பி வந்து இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகலை. ஆக்சிடென்டா? ஆமா, ஆக்சிடென்ட். ஓ மை காட், ஓ மை காட். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கிட். நானும் சஞ்சீவம் ஒரு ஜாலியாக ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரிப்பு போகிறோம். பக்கத்தில் தான், சும்மா ஜாலி ட்ரிப்பு, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம். அந்த பாலத்தூர் ரோடு வழியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த சைடு கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சைடு தான் போக போகிறோம். அப்போது சீட் பெல்ட், ஆல்வேஸ் வியர் த சீட் பெல்ட் பிஃபோர் மூவிங் த வெஹிக்கிள், ரைட். அப்போது ஒரு சில விஷயங்கள் பேசலாம்னு நினச்சேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எக்ஸ்டர் வந்து எந்த கண்டிஷனில் எடுத்தோம், எந்த ஒரு சுச்சுவேஷனில் எடுத்தோம் அப்படின்னு தெரியும். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்டரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ இமாலய பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது, பட்டு கொஞ்சம் அனாயிங் இஷ்யூ தான். ரைட் சைடில் வந்து வண்டியை வந்து ஒரு மேட்டில் ஏற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து ஒரு சின்ன சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன கீச்சு பூச்சி அதை நீங்கள் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாது, மைன்யூட்டாக கவனிக்கணும். அது கேபின்குள்ளே தான் வரும். ஏசி போட்டு நீங்கள் கண்ணாடியெலாம் ஏற்றி விட்டால் தெளிவாக கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே சந்திரா ஹுண்டாய், கோவைப்புதூரில் இருக்கக்கூடிய சந்திரா ஹுண்டாயில் தான் அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தோம். அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு லூப்ரிகேட்லாம் பண்ணியிருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. போய் பார்த்தா எனக்கு சரியாகலை. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா, அவங்க கரெக்டாக அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கல. அப்போ நான் திருப்பி வந்து அவங்கள்கிட்ட ஒரு டெமோ கொடுத்தேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப அதிகமாக டிராஃபிக் உள்ள ஒரு இடத்துல அந்த ஷோரூம் வந்து இருக்குது, சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது. அப்போது நம்ம அந்த பிரச்சனையை வந்து அவங்க சரியாக வந்து டயக்னைஸ் பண்ண முடியல அவங்களால. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கார் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் ஏரியா கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அப்போ நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களும் அவங்க சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு டெமோ கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. எக்ஸ்டருடைய ஒரு டெமோ கார், புது கார் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி இந்த பார்த்திங்களா இதான் சத்தம்னு சொல்லி போனோம்னா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, ஓகே இதுதான் சவுண்டு அப்படின்னு. அப்புறம் நானே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஸ்டட்டு இருக்காங்க, ஸ்டட்லேருந்து வர சவுண்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்களும் அதை டயக்னைஸ் பண்ணி ஸ்டட்டில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. திருப்பியும் லூப்ரிகேஷன் தான் பண்ணாங்க. வண்டி இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை போயிட்டு வந்துச்சு. அப்போ நான் விஷயத்தை எஸ்கலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார், நான் கடைசி ஒரு சான்ஸ் கொடுங்க, நம்ம ஒரு 1 இயராகவே லாஸ்ட் 1 இயராகவே நான் வந்து எங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் போனது கிடையாது, அதனால் வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் டைம்ஸ் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 1 வீக்குக்கு மேலே ஓட்டிகிட்ருக்கேன், அந்த சத்தம் இல்லை. அது அப்போது இது வந்து நான் எதுக்காக இந்த மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, புது வண்டியில் இந்த மாதிரி சில புது வண்டியிலே இந்த பிரச்சனை வருமாமா. அதாவது இந்த ஸ்டட்டு வந்து அந்த இது வந்து ரப்பர் பார்ட்டிக்கல் தானே, அது வந்து மேலே அந்த மவுண்ட்டில் இருக்கும்போது சம்டைம்ஸ் லூப்ரிகேஷன் ஆகாமல், சரியாக லூப்ரிகேட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் புது வண்டியில் இந்த மாதிரி சத்தம் இருந்தது அப்படின்னா அதை சாதாரணமாக விட வேண்டாம். லாங் ரனில் ஒருவேளை அது சர்வீஸ் சென்டர்ஸில் சொல்லுவாங்க, இது சாதாரண பிரச்சனை தான், இது ஒன்றும் கண்டுக்க வேண்டியது இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அக்செப்ட் பண்ணாதீங்க. சத்தம் வந்துச்சுன்னா அது ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கேளுங்க. ஏன்னா நமக்கு வந்து 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கிளையுமே அதை கொடுக்குறாங்க. அதனால் ஏதாவது பார்ட் இதாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க மாற்றி கொடுப்பாங்க. அது ஹிண்டாயில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக சாதாரணமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. சஸ்பென்ஷன் ரிலேட்டட் விஷயத்தை ஹிண்டாய் பீப்புள் ஓன்ட் டேக் இட் லைட்லி. ஸோ அப்போ கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து சொல்லணும், அவேர்னஸ்க்காக தான் இந்த இது சொன்னேன். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று போட்டிருந்தேன், நான் ஏன் இந்த வண்டியை வந்து அவாய்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு. இது வரைக்கும் நான் அதை எங்கேயும் ரிவீல் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்டர் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ப்ரெஸோ தான் பார்த்தோம். எஸ்ப்ரெஸோ நம்ம ஓட்டின வண்டி சரியில்லை, அதனால் நம்ம வந்து மாருதியவே அப்ரப்டாக ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஹிண்டாய் போய் எடுத்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் டிகார். நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தார். ஸோ நம்ம ஊரில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த பட்ஜெட்டில் இல்லை. ஸோ ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் வெஹிக்கிள் டீசல் ஆப்ஷனோட வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா டிகார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ அப்போது டிகார் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு.
நான் வந்து பார்க்கலாமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் சர்வீஸ் சென்டர்லாம் வந்து எந்த இடம்லாம் ஷோரூம் இந்த ஷோரூம்னு சொல்ல விரும்பலை. அப்போது அந்த ஷோரூமில் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு வேறு ஷோரூம், இன்னொரு ஷோரூம், டாட்டா ஷோரூமில் கேட்டிருந்தேன். சர்ப்ரைசிங் அவங்களுக்கு கண்டுக்கவே இல்லைங்க. ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலைங்க. ஒருத்தர் ஒரு கார் புதுசாக வாங்குறேன்னு சொல்கிறாரு. ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணியாவது கேட்பாங்கல்ல, கார் வாங்குறீங்களா என்ன ஏதுன்ட்டு. நான் 1 மாதமாக வெயிட் பண்ணேன். எனக்கு ஒரு கால் கூட திருப்பி ஃபாலோ அப் கால் கூட வரல. அப்படிங்கிறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. சரி, இவங்களே இப்போவே இந்த இதில் இருக்குது, நாளைக்கு கார் எடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் சர்வீஸ் இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு. நமக்கு தெரியும், நிறைய படிக்கிறோம், டாட்டாவை பற்றி நிறைய படிக்கிறோம். ஆனால் நான் வந்து ஐஐடி கரக்பூர் போயிருந்தேங்க. நார்த்துக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து டாட்டா வந்து அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. ஐஐடி கரக்பூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்டே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய நல்லா வச்சுருக்காங்க, நல்ல நிலைமையில் அவங்க எம்ப்ளாயீஸை வச்சுருக்காங்க. இந்த மைக் வந்து இந்த பெல்ட் ஸ்டாப் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், தெரில. அதை வந்து எடிட்டிங்கில் தான் தெரிஞ்சிருந்தால் சத்தம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ரைட். ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல பொசிஷனில் அவங்க வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. டாட்டா வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ரியாட் உள்ள ஆள். அவர் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் நமக்கு கூடுது. அங்கே போய் பார்க்கும்போது ஜேம்ஷெட்பூர் அந்த சைடெலாம் போய் பார்க்கும்போது டாட்டா மேலே பயங்கரமாக மதிப்பு வருது. அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கெடுக்கிறது இவங்களோட வேலை மாதிரி தெரியுது. யாரோட வேலைங்க? டாட்டாவோடைய ஆஃப்டர் சேல்ஸ் நெட்வொர்க்கோடைய வேலை. ஷோரூமும் அப்படி தான் இருக்குது, சேல்ஸ் சர்வீஸ் நெட்வொர்க்கும் அப்படி தான் இருக்குது, ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் நெட்வொர்க்கும் அப்படி தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து இது வரைக்கும் என்கிட்ட டாட்டாவுடைய சர்வீஸ் நெட்வொர்க் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நண்பர் ஒருத்தரை பார்த்து தான் வந்து கார் வாங்கலான்னு நினச்சேன்னே, அவரே கழுவி ஊற்றுறாரு. உதாரணத்துக்கு ஒரு சர்வீஸ்க்கு ஒன்று விட்ருக்காரு, அதை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பில்லு போட்டிருக்காங்க. திருப்பி வந்து இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகலை. அப்புறம் நாம் ஒரு இடத்துல சஜஸ்ட் பண்ணுறோம், அங்கே போய் அவர் போய் செக் பண்ணுறாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுவுமே பண்ணலை, அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கு பாருங்க. பேரை கெடுக்கிறதுங்க தானே இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆட்டிடியூட்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. லாங் ரனில் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். டாட்டா கார்ஸ் அருமையான காரு, சர்வீஸு வெரி வெரி புவர், யூ ஹாவ் டு சேஞ்ச். ரைட்டு. நான் ஏதோ ரொம்ப அதிகமாக அதை பற்றி இது பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே இருந்தது, இன்றைக்கி ஏதோ அது வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை, நாச்சிபாளையத்துலேருந்து இந்த பக்கமாக வந்தீங்கன்னா அது அப்படியே போகும். போன வாரம் இந்த இடத்துல ஒரு திருவிழா நடந்தது, நல்ல ஜம்முன்னு. நீங்கள் நம்ம ஒரு சில வீடியோஸில் கூட இந்த இடம்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் நானும் சஞ்சயும் லெஷர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு நேரம் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக இந்த சைடு வண்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ கூட ஏதோ சத்தம் கேட்குது, திருவிழா இன்னும் முடியல போல். சாயந்தரம் நேரம் அப்படியே ட்ரைவ் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக இப்போது வெயில் காலம், ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் காஞ்சி போய் தான் இருக்குது. பட் இந்த இடம்லாம் பாருங்கள் இன்னும் கூட பச்சை பசேல் தான் இருக்குது. சன்செட் அங்கே பாரு, சூரியன் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சைடு தெரியுதா? சன்னு தெரியுதா? அழகாக இருக்குது. மீனாட்சிபுரம் அழகான கிராமங்கள். பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்தவுடனே வந்து நம்ம கதையிலலாம் படிக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் பாரு ஒரு ஆலமரம், ஆலமரத்துலேயே வந்து ஒரு பிள்ளையார் கோயில், அதை சுற்றி உட்கார்ற மாதிரி அந்த இது வச்சுருக்காங்க, அமைச்சிருக்காங்க. ஒரு அழகான ஒரு சின்ன ஊர். இது வந்து அடுத்த ஊர், மீனாட்சிபுரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கண்ணம்மநாயக்கனூர். இதுதான் நம்ம பஸ் நிற்கிது, சட்டக்கல் புதூர். நம்ம இங்கேயோடு அப்படியே திருப்பிடலாம். இதுக்கப்புறம் அப்படியே போகலாம். நேராக போனீங்கன்னா அது அப்படியே அந்த சைடு கேரளா பார்டருக்கு போகக்கூடிய அந்த ரோட்டுக்கு போய் ஜாயின் ஆகும். நம்ம இங்கேயே திருப்பிடலாம். ஒரு கோயில் பாருங்க, நடுவில் கோயில் இருக்குது, அதை சுற்றி வர மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஒரு போர்டு இருக்குது, கண்ணம்மநாயக்கனூர். ஐயோ, ஆக்சிடென்டா? ஆமா, ஆக்சிடென்ட். Oh my god, oh my god, yo. Oh my god, oh my god. மண்டையில அடிபட்டுச்சுடா.
பார்த்தீங்க நம்ம கண்ணம்நாயக்கனூரில் நம்ம திரும்பிட்டு வர கேப்பில் ஒரு 2 செகண்டில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க. ஒரு சின்ன பையன் ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த காரில் மோதிட்டான். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி அவங்க மோதினவங்க கார்லேயே அவங்களே பாருங்கள், கார் கூட டேமேஜ் ஆகிருக்கு, அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. பையன் அன்கான்ஷியஸில் தான் இருக்கிறாங்க. சின்ன பையன். சின்ன பசங்கக்கிட்ட எதுக்கு வந்து 2 வீலர்லாம் கொடுக்குறீங்கன்னு தெரியல. பேரண்ட்ஸு தான் சொல்லணும். இப்போல்லாம் லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இருந்தாலும் வந்து பசங்களும் கேட்குறது கிடையாது, பேரண்ட்ஸும் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு வந்து 18 வயசு ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன பையன் மாதிரி தெரியுது. தே ஆர் டேக்கிங் ஹிம் டு ஹாஸ்பிட்டல். அந்த பையன் அன்கான்ஷியஸில் தான் இருக்கான். என்ன கண்டிஷன்னு தெரியலைங்க. ஒரு ஹாப்பி நோட்டில் முடிக்க வேண்டிய வீடியோ அந்த பையன் ஆக்சிடெண்ட்னால கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குதுங்க. பையன் நல்லபடியாக திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. பாய்.